Hey guys, பார்த்திபன் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் இரவின் நிழல். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சர்தார் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணி இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்திபன் நந்துங்கிற ரோலில் காமிச்சிருப்பாங்க. அப்போ அவருடைய கழுத்து பகுதியில் தீக்காயம் பட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த தீக்காயம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அவருடைய ஒய்ஃபு சிலக்கம்மாள் தீக்குளிச்சு தான் இறந்து போகிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவார் நந்து. அது மூலமாக தான் கழுத்தில் அடிபட்டுச்சுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நந்து சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லுவார். இந்த ஒரு ஷார்ட் மூலமாக 1981 தான் கதை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது கௌபாய் ஒருத்தர் சின்ன வயசாக இருந்த நந்துவை சைல்டு அபியூஸ் பண்ணுவார் பணத்துக்காக. அதே இது பார்த்திபன் பெரியவராக பணக்காரராக வந்ததுக்கப்புறம் அந்த கௌபாயை வீட்டிலையே கொடுமைப்படுத்தி வேலைக்காரராக வச்சுருப்பாரு. அதே இது இவரை காமிக்கும் போது எல்லாமே இவர் ஒரு கௌபாய்ங்கிறதுக்காகவே குதிரையை இவருக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை கிட்ட போயிடுவாரு நந்து. அப்போ கடைசியா எல்லாரும் எங்க போவாங்களோ அங்கதான் நான் போனேன் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் இருக்கும். சுடுகாடுக்கு வந்திருப்பாரு நந்து. சுடுகாடு அப்படின்னா கண்ணம்மாப்பேட்டை தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இந்த ஒரு ஷார்ட் மூலமா இந்த சுடுகாடு கண்ணம்மாப்பேட்டையில தான் இருக்குதுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2000 இந்த பில்டிங்கில் சாமியார் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் போலி சாமியாருங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சிலக்கம்மா இறந்ததுக்கப்புறம் மன நிம்மதிக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நந்து. கடைசியாக ப்ரெசண்டில் நடக்கிற கதையில் இந்த பில்டிங்கில் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்த பராமரிக்காமல் விட்டுட்டாங்க போல். அதனால அந்த இடம் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஆயிடுச்சு. அங்கே உட்காந்து தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார் நந்து. நந்துக்கு குழந்தைனால மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருப்பாரு. இந்த ஒரு ஷாட்டில் சாமியாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பிரசாதம் கொடுக்கும் இடம்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதி வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். நந்து பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த டிஃபன் பாக்ஸு படத்தோடைய ஆரம்பத்தில் காரில் ஏறும்போது ஒருத்தர் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு சீனில் 1989 காமிச்சு நந்துவோடைய டீனேஜ் பையனாக காமிச்சிருப்பாங்க. நந்து அவங்க அப்பாவை தேடி வந்திருப்பாரு. அப்போ அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோவும் இருக்கும். அவங்க அம்மாவோடைய பேரை இந்த படத்தில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஷாட்டில் ராணிமுத்து கேலண்டரில் டேட்டை கிளிக்கும் போது நந்துவோடைய அப்பா உங்கள் அம்மா ராணின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அது மூலமாக நந்துவோடைய அம்மா பேர் ராணிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் 1989 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 ஷாட் மூலமாக சொல்லியிருப்பாங்க. நந்துவோடைய அப்பா இறந்து போகிற அந்த சீனில் செவத்தில் சகலகலா வல்லவன் கமல் ரசிகர் மன்றம்னு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினிக்கான மாப்பிள்ளை படம் ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த ஒரு ஷாட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 89 சிஎம்மா உதயசூரியன் தான் ஆட்சியில் இருந்ததுங்கிறதையும் இந்த ஒரு ஷாட் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் நந்தோடைய ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸை விற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு சீனில் நந்து ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போது ஹீரோயினுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே லவ் பேர்ட்ஸோடைய ஃபோட்டோ ஒட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நந்தோடைய வாழ்க்கையில் முதல் முத்தம் கொடுக்குற ஒரு சீன் இருக்கும். இந்த சீனுக்கு அடுத்த ஷாட்டே ஒரு டீனேஜ் பையன் நேச்சுரலாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சில ஷாட்ஸும் வச்சுருப்பாங்க. நந்தோடைய லவர் நந்துக்கிட்ட 10,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு டைலாக் இருக்கும். நந்துனால கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. பணத்துக்காண்டி மறுபடியும் திருடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு 14 வயசுல தான் நான் ஃபஸ்ட்டு திருடுனேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த ஜெயிலுமே பார்த்தோம் அப்படின்னா சிறுவர் சிறுமி சிறைச்சாலைன்னு தான் போர்டு போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு திருடுற போது 14 வயசுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஆந்திராவில் 1999 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 99 ரொம்ப ஃபேமஸாக இருந்தது 1 ரூபி காயின். அந்த 1 ரூபி காயின் ஃபோனை கூட இந்த ஒரு ஷாட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. சிலக்கமாலுங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார் நந்து. சென்னையில் ஒரு கடை வச்சு நடத்திட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கடைக்கு தன்னுடைய ஒய்ஃப் பேரை சிலக்கமாலுங்கிற பேரை வச்சுருப்பாரு.
நந்து ஃபைனான்ஷியலாக அமௌண்ட் வாங்கினதுனால ஒய்ஃபை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நந்து ஓடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதுலேயே இந்த வருஷம் 2000ங்கிறத ரோட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது அடுத்த ஷாட்லேயே குபேரன் ஃபைனான்ஸை காமிக்கும்போது அங்கே கேலண்டரில் 2000 வருஷத்துக்கான கேலண்டர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைனான்ஷியல் கம்பெனிக்கு ஓடி வரும்போது ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்கும். சாமியாருடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுங்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. இது மூலமாக போலீஸ் பிடிச்சிட்டு போன சாமியார் ரிலீஸ் ஆகிவிட்டாருங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நந்து ஓடி வரும்போது கீழே விழுந்துருவார் ஒரு ஷாட்டில். அதுக்கு பக்கத்தில் அமர்கலம் படத்தோடைய போஸ்டர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த அமர்கலம் படமும் 2000ல் ரிலீஸ் ஆனது. இந்த சீனில் நந்துவோடைய ஒய்ஃபு நியூடாக இருப்பாங்க. ஆனால் அந்த சீனை பார்க்கும்போது 99% ஃபுல் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த சீனு 1% வேணால் பார்க்குற கண்ணோட்டத்தை தப்பாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் இந்த சீனு தப்பாக தெரியலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏஆர் ரகுமானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபர் இவங்கெல்லாம் இந்த சீனை அந்த பொண்ணை பாவமாக பார்க்கணுங்கிற மாதிரியே இந்த சீனை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதையில் நந்து ரொம்ப பணத்துக்காண்டி கஷ்டப்படுவார். வரலட்சுமியை கொன்னுட்டு சாமியார்கிட்ட இருந்து பதுக்கி வச்ச நகைகளை அவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் பணக்காரன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமாட்டி நந்துவோடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நந்துவை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள வேலையாட்களாக கைக்குள்ளேயே வச்சிருப்பாரு. இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுனாங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு திருநங்கை இவருக்கு சாப்பாடு போட்டதுனால நந்து பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த திருநங்கையை நல்லா பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில். படம் எடுக்க போகிறேன், எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வருவார். அவர் என்ன சொல்லி பணம் வாங்கியிருப்பார் அப்படின்னா மகன் மேலே சத்தியம் பண்ணி தான் பணத்தை வாங்கிட்டு போயிருப்பார். ஆனால் அவர்னால திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால சூசைட் பண்ணிடுவார். தன்னுடைய பொண்ணோட ஃப்ரெண்டாக அந்த பையனை கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் நந்துக்கு ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா சிலக்கமால் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது தான் சூசைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வரலட்சுமியும் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது தான் நந்து வந்து அடிச்சே கொண்டிருப்பாரு. பணக்காரர் ஆனதுக்கு அப்புறமாட்டி கூட ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் பிள்ளைய மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நந்துவோடைய மனசு ரொம்ப பாதித்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் நந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ரத்தம் தான் தாய்ப்பாலாக மாறி குழந்தைக்கு வருதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு டீட்டெயிலாகவே இந்த ஒரு ஷாட்டில் ஃபஸ்ட்டு இந்த சீனை ஆரம்பிக்கும் போதே பால் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி பிளட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த படம் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல 51 செட்டு போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.